தீர்மானம் எண் 14 நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்த வேண்டும். 2018 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை மார்ச் மாதம் வரையில் இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட்ட 575 நீதிபதிகளில் வெறும் 67 பேர் தான் ஓபிசி பிரிவினர். இந்த ஓபிசி தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒடுக்கப்பட்டோரை ஒடுக்குவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்காதீர்கள். இந்த அநீதியை பாருங்கள். இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட்ட 575 நீதிபதிகளில் வெறும் 67 பேர்தான் ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிரிவினர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அதாவது 11.65%. 17 பேர் தான் எஸ்சி வகுப்பினர். அதாவது 3% பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள். அதாவது 3% தான் எஸ்சிக்கு. பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறும் 9 பேர், 1.56% தான். சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்கள் 18 பேர், இது 3.13%. மீதமுள்ள 80% பேர் உயர் சாதிகளை சார்ந்தவர்கள். நீதிபதி நியமனத்தில் இருக்கும் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு நீதிமன்ற தீர்ப்புகளிலும் எதிரொலிக்கிறது. ஏன் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நமக்கு எதிரான தீர்ப்புகள் வருகின்றன என்பதற்கு காரணம் இதுதான். 80% பேர் எஸ்சி அல்லாதவர்கள், எஸ்டி அல்லாதவர்கள், மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தை சாராதவர்கள், ஓபிசி அல்லாதவர்கள். இந்த அநீதி பற்றி கேட்டால் உயர் நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 217 மற்றும் 224 அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதில் இடஒதுக்கீடு எதுவும் இல்லை என பாஜக அரசு கூறி தப்பித்துக் கொள்கிறது. இப்போது சொல்லுங்கள், பாஜக அரசு ஓபிசி இந்துக்களுக்கானதா உயர் சாதி இந்துக்களுக்கானதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மோடியும் அமித்ஷாவும் ஓபிசியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் தான் நீதிபதிகளாக நியமிக்கப்படுபவர்களின் பெயர்களை பரிந்துரைக்கிறது என்றாலும் நியமனம் செய்வது ஒன்றிய அரசுதான். தமது கட்சிக்காரர்களையும் RSS காரர்களையும் நீதிபதிகளாக நியமிப்பதில் ஆர்வம் காட்டும் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதியை பாதுகாப்பதில் எந்த அக்கறையையும் காட்டுவதில்லை. தமிழ்நாட்டிலே இப்போது சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கிறது. TNPSC மூலமாக எல்லோரும் இப்போது இன்டர்வியூக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை நேர்காணல் செய்வதற்கு 4 நீதிபதிகள் கொண்ட கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த 4 நீதிபதிகளில் ஒருவர் கூட எஸ்சி எஸ்டி இல்லை, ஒருவர் கூட மைனாரிட்டிஸ் இல்லை. யோசித்து பாருங்கள், அந்த 4 பேர் எப்படி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸில் இருந்து நேர்காணலில் பங்கேற்பவர்களை தேர்ந்தெடுக்க முன்வருவார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். நீதிமன்றங்களிலும் சமூக நீதி இல்லை என்பதை காட்டுகிறது. உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமனம் செய்யும் தற்போதைய கொலீஜிய முறை சமூக நீதியை காப்பாற்றுவதிலும் பன்மத்துவத்தை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே நீதிபதி நியமனங்களில் சமூக நீதியை, பன்மைத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசையும் உச்ச நீதிமன்றத்தையும் இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.